வீடியோ எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோவை ஸ்பீட் பண்றதுக்கு நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல ஒன்று இந்த டுவெல் மானிட்டர் செட்டப். ஏன் அப்படின்னா லைக் நீங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ரீல் எடிட் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து டைம் லைன்ல மோர் தென் 5 to 10 லேயர்ஸ்க்கு மேல போகுது. அப்புறம் வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, அசெட்ஸும் சரி ரா ஃபைல்ஸும் சரி, இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது இப்போ ரீல் எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு 3 to 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா இந்த ஒவ்வொரு பேனல் ஷிஃப்ட் பண்றது, ஃபைல்ஸ் தேடுறது, டைம் லைனை சின்னதாக்கி பெருசாக்கி இந்த மாதிரியான வேலைகளுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் அப்படியே போறதே தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி பாக்குறதுக்கு வந்து எடிட் சிம்பிளா இருக்கும். சின்ன கரெக்ஷன் தானே, இதை மட்டும் மாத்திலாம் நினைச்சு கை வைப்போம், ஒரு 10-20 நிமிஷம் போறதே தெரியாது. இந்த இடத்துல ஒரு டுவெல் மானிட்டர் செட்டப் வருது அப்படிங்கும்போது உங்களோட ஒர்க் ஃப்ளோவை வந்துட்டு ரொம்பவே ஸ்பீட் ஆகும். என்னோட மேல இருக்கிற இந்த சாம்சங் மானிட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா மத்த கண்ட்ரோல் பேனல்ஸ், ப்ரோக்ராம் மானிட்டர், எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி 3 டேபுமே இங்க வச்சிருக்கேன். அப்புறம் கீழே இருக்கிற இந்த பென்கியூ மானிட்டர்ல வந்து கம்ப்ளீட் ஃபுல் ஸ்கிரீன்ல டைம் லைன் இருக்கும். டைம் லைன் ஏன் ப்ரோ ஃபுல் ஸ்கிரீன் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட வீடியோஸ் எடிட் பண்றதுக்கு எனக்கு டைம் லைன் ஃபுல் ஸ்கிரீனுக்கு அதிகமா தேவைப்படாது. பட் என்னோட கிளைண்ட் சைடு வீடியோஸ் எடிட் பண்றேன் அப்படிங்கும்போது எப்பயுமே வந்து வீடியோ லேயர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா போகும். ஒரு 5 to 10 லேயர் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதிகமா டிரான்சிஷன்ஸ், எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரேன். இப்போ கொஞ்ச நாளா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஃப்எக்ஸ்லயும் கீழேயும் லேயர்ஸ் அதிகமாகிட்டே போகுது. லைக் அதுவும் இந்த வைரலான எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த எஸ்எஃப்எக்ஸ் ப்ராப்பரா பிளேஸ் பண்ணாதான் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஒரு டைமும் டைம் லைன் சின்னது பண்ணி பெருசு பண்ணி சின்னது பண்ணி பெருசு பண்ணி இந்த மாதிரி விளையாண்டுருக்கு. பட் இந்த ஃபுல் டைம் லைன் ஒரு ஃபுல் ஸ்கிரீன்ல இருக்கும்போது எனக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்போ வந்து டுவெல் மானிட்டர் இருந்தா தான் எடிட் பண்ணவே முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல வரல. லைக் ஒரு டுவெல் மானிட்டர் செட்டப் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓவராலாவே வந்துட்டு பேசிக்கா அந்த எடிட் பண்ணக்கூடிய டைமிங்கை ரொம்பவே கம்மி பண்ணும். நான் இது எப்படி ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோல அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.